இன்று காலையில் மதுரை மேற்கு தொகுதியில் 1,10,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்த விஜயை முதல்வராக்கிய மக்களுக்கு நன்றிகள் என்று மதுரை மேற்கு தொகுதியில் தவேகாவினர் ஒட்டிய போஸ்டர் அரசியல் களத்தில் பேசுபொருளானது. உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் அணில்கள். மதுரை தொகுதியில தளபதி விஜய் நிற்கிறாராமா. இப்பயே எழுதி வச்சுட்டாங்க, அவரு தான் சிஎம். அந்த தொகுதியில் அவரு தான் ஜெயிக்க போறாரு, வெற்றி வேட்பாளருங்கிறானுங்க. டே, அவர் வெற்றி வேட்பாளர் இல்லடா, வெற்று வேட்பாளர். அடே தற்குறி பேராண்டிங்களா? டே, அவர் கட்சிக்கு சொந்தக்காரே இல்லடா, அந்த கட்சிக்கு முதலாளி உதயநிதிடா. அட பைத்தியங்களா நீங்க என்ன இப்படி ஏமாந்து போய் திரியுறீங்க அவரு பின்னால? டே, அவருக்கு பெரிய முதலாளி ராகுல் காந்தி, சின்ன முதலாளி உதயநிதி. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சொல்லுவாங்கல்ல, அப்ரண்டிஸ் அப்ரண்டிஸ் அப்ரண்டிஸ்ரா. அது அதை நம்புறீங்களேடா? டே, மதுரை தொகுதியில நிக்கிறாராமா. அவரு கோட்டையா மாறுமா. எம்ஜிஆரோட ஒப்பிடாதீங்க, புரியுதா? எம்ஜிஆர் எடுத்த உடனேயே அரசியல்ல குதிச்சு முதலமைச்சர் ஆகல. அவரு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தாரு. அவருக்கு அதுல உழைப்பு அதிகம், அவரோட உழைப்புகள் அதிகம். அவர் மேல சில விமர்சனங்கள்லாம் இருக்கலாம், அது வேற. ஆனா அவரோட அரசியலுக்குள்ள வந்த பாதை இப்படிதான் இருந்தது. ஆனா நீங்க படம் நடிப்பாராம், குத்துப்பட்டுக்கு ஆடுவாராம், நேரா அரசியல் வந்து குதிப்பாராம். அட பாவீங்களா? டே, எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, பி டீம் பி டீம்னு. திமுகவோட ஏ டீமே அவரு தான் மெயின் டீமு. ஏன்னா திமுக தோத்துரும், மக்கள்கிட்ட நன்மதிப்பை இழந்துருச்சு அந்த கட்சி. அதனால என்னடா பண்றது, நம்ம தோத்துருமேனு பம்பர பம்பு அப்படி. அதனால தான் ரசிச்சு பாக்குறாங்கல்ல, அதனால ஓட்டு போட்டுருவாங்கன்னு விஜய் இறக்கி விட்டாங்க. தாவேக்காக்கு மொத்த பான்சரும் திமுகடா, புரிஞ்சுக்குவாங்க. நீங்க தான் ஏமாறுறீங்க. 2026 அப்புறம் உங்களுக்கு தெரியும். அது இல்லாம நீ மதுரையில போய் நில்லு, இல்லைன்னா இன்னைக்கு லண்டனுக்கோ அமெரிக்கா போய் எங்கேயோ போ. எம்ஜிஆர் பேரை ஏன்டா இழுக்கிறீங்க? கேட்டா எம்ஜிஆர் நடிகன் இல்லையா, அவரு அரசியலுக்கு வரலையா? அப்ப எங்க தளபதி சும்மா வாங்குறீங்க? டேய், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தாரு, கட்சி பணி செய்தாரு, பல மேடைகள் ஏறினாரு, தேர்தலை சந்திச்சாரு, தெருவா போய் மக்களை சந்திச்சாரு, வாக்கு சேகரிச்சாரு. அவர் பல மேடையை பார்த்தவரு. அதுக்கப்புறம் கட்சி ஆட்டையை போடுறதுக்கு கலைஞர் செய்த சூழ்ச்சியில அவர் வெளியே வந்தாரு, அவர் எதிர்த்து நின்னாரு எம்ஜிஆர். அவர் நேரடியாக சினிமால இருந்து அரசியலுக்கு வரல. வேணா காமராஜரை ஒப்பிடுங்களேன். ஏன் காமராஜரை ஒப்பிடவே மாட்டேங்கிறீங்க? மடிப்பிச்சை எடுத்தாவது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைங்களை படிக்க வைப்பேன், என் பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும்னு நினைச்சாரு. பல அணைகளை கட்டினாரு, அந்த அணைகள் இன்னும் நின்று பேசுது. அவரு கூட ஒப்பிட்டு பேசுங்களேன். ஏன்னா ஒப்பிட மாட்டீங்க. நாம் எப்படி சம்பாதிக்கிறது, நம்ம நம்பி இருக்கிற தொண்டர்களை வந்து எப்படி மூளை செலவு செஞ்சு நம்ம ஓடாத படத்தை ஓட வச்சு அவனுங்கிட்ட இருந்து பணத்தை உருவுறது, எப்படி கொள்ளையடிச்சு கோடி கோடியே சொத்து சேர்த்துறது, ரசிகர் நினைச்சா கூட எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு வானத்தை தோற அளவுக்கு காம்பவுண்டு கட்டுறது, இப்படித்தான் அந்த மனுஷன் யோசிப்பாரு. இல்லை தெரியாம தான் கேட்குறேன். இந்த 1 வருஷத்துக்கு முன்னால வரலும் விஜய் எங்கேயாவது எந்த தெருவுலையாவது வந்து நீங்க பார்த்துருக்கிறீங்களா? ஏதாவது நியூஸ் சேனல் வந்திருப்பாரா? இப்ப ஏன் வராரு? ஏன்னா திமுக ஃபுல் சப்போர்ட்டு. ஏன்னா மெயின் டீமே அவங்க தானே. அதனாலதான் இந்த டிவி சேனல்ல ஃபுல்லா நீங்க பரப்பிட்டு இருக்கிறீங்க. அடுத்தது அவரு தான், ரேட்டிங் பயங்கரமா வருது, சிஎம் அவரு தான். ஐயோ, இதை நினைச்சா தற்குறியா இருக்கலாம்டா. தற்குறிக்கு தகப்பனா இருக்கிறீங்களா, அதான பிரச்சனை. இப்ப புதுசா ஒன்று உரட்டுறாங்க, இந்த பொண்ணு ஒன்று வெளியே வந்துருச்சு, அது போய் திமுகல சேர்ந்துருச்சுன்னு. அடே, அது பொறப்பே திமுக தான், அவங்க குடும்பமே திமுக தான். எப்படி ஆண்டவர் கூட இந்த ஒரு பெண்ணு திமுகல போய் இணைஞ்சிச்சு, அதே மாரி விஜய்கிட்ட இருந்து அந்த பொண்ணு திமுக இணைஞ்சிச்சு. ஆண்டவர் எங்க போனாரு? அறிவாலயத்துக்கிட்ட போனாரு. விஜய் எங்க போவாரு? அங்கதான் போவாரு. ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்கு ஓனரே உதயநிதி. ரெட்ஜெண்ட் மூவிஸ்ல தயாரிக்கப்பட்ட படம் தான் மக்கள் நீதி மையமும் தாவேக்காவும். புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டு அரசியல மேலும் மேலும் இவங்க குட்டிச்சோறு தான் படுத்துறாங்க. இளைஞர் தெளிவே ஆகக்கூடாது, அவன் சிந்திக்கவே கூடாதுன்னு ஒன்று சினிமாவில் முழிக்கிட்டாங்க, இன்னொன்று டாஸ்மாக் வச்சு ஒழிச்சிட்டாங்க.
அடுத்த தலைமுறைன்னு ஒன்று இல்லவே இல்லை. குடிச்சு உங்களுக்கு எல்லாமே போச்சு. உங்க உசுரையாவது காப்பாத்தியாங்கடா, சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. இந்த லட்சணத்துல எங்க அண்ணன் சீமான கலாய்கிறது. பாசிச பிஜேபி பாயாசம் மொத அடியிலேயே அங்கதாண்டா காலில் போய் விழுந்தாரு. பிஜேபிக்கு பி டீமு திமுக, திமுகவோட மெயின் டீம் ஏ டீமு தாவக. நல்ல அரசியல். மக்கள் வீட்டை இடிச்சு இந்த மக்கள் பாவம் கதறிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து கூட திறந்த மாட்டீங்களா? இந்த மக்களை ஆள்ற முதல்வர் மக்கள் எக்கேடு கெட்டு போனா என்ன, நம்ம ஜெயிக்கணும், அதுக்கு என்ன தந்திரம் பண்ணலாம், சூழ்ச்சி பண்ணலாம். எப்படி மக்கள் நல கூட்டணி உருவாக்கப்பட்டதோ வைக்கவோ வச்சு அதுக்கு லீடர் யாரு? அம்மா அவர்கள். அதே போல இப்ப அப்பா என்ன பண்றாருன்னா, விஜய் வச்சு தாவேக்கன்னு ஒரு டீம் உருவாக்குறாரு. மக்கள் நீதி மையத்துக்கு சூப்பர்வைசர் வைகோ, தாவேக்கு சூப்பர்வைசர் விஜய். ரெண்டுமே அப்ரசண்டிங்க. திமுகவுக்கு மக்கள்கிட்ட நன்மதிப்பு குறைஞ்சி போச்சு, ஓட்டு செதறும். குறிப்பா சீமான அண்ணன் மேல வந்துடக்கூடாது. அதனால என்ன பண்றது தெரியாம தானே விஜய் இறக்கி விட்டுக்கிறாங்க. ஆக மொத்தத்துல இந்த நாட்டை சுடுகாடா ஆக்காம விடமாட்டாங்க. நீங்களாவது திருந்துங்கடா. விஜய் மிகப்பெரிய சுயநலவாதி. அவரெல்லாம் அப்பயே ராகுல் காந்தி காலில் போய் விழுந்தவர். ஒரு அரசியல் தலைவரும் விட்டு வச்சதில்லை. யார் ஆளுங்கச்சோ அவங்க காலுக்கிட்ட தான் 5 வருஷம் கிடப்பாரு. அவருக்கு தேவை அவரு சேஃபா இருக்கணும். இந்த நாட்டு மக்களோ இல்லை தன்னை நம்பி இருக்கிற ரசிகருமே கிடையாது. அவரு படம் ஓட வைக்க என்ன வேணாலும் பண்ணுவார். இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா, சம நடிகர் தானே அஜித். 2 பேரும் ஒரே காலம் தானே மேலே வந்தாங்க. அவருக்கு ஆப்போசிட்டா எவ்வளோ அசிங்கமான வார்த்தையெல்லாம் போட்டு அந்த மனுஷனை கஷ்டப்படுத்தினாங்க. அவரு நீங்க என்ன பண்ணிருக்கிறாரு? ரசிகர்களை ஒழுக்கமா இருக்கணும், சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், அப்பா அம்மாவை பார்க்கணும், படம் பார்த்தியா, பார்த்ததோட வீட்டுக்கு போயிரு அப்படின்னு புத்திமதி சொல்றாரு. அவரு நல்ல மனுஷனா இல்ல தன்னை நம்பி இருக்கிற தொண்டங்கட்டியே, சாரி நம்மளை நம்பி இருக்கிற ரசிகர் கூட்டத்திலேயே ஏமாத்தி டிக்கெட்டு விலையை ஏற்றி விட்டு அதில் சொகுசு வாழ்ற தளபதி மனுஷனா? யோசிக்க மாட்டீங்களா? இந்த நாட்டு மக்கள் மேல எந்த ஒரு அக்கறையுமே கிடையாது. அவரை தூக்கிட்டு ஏன்டா சுத்துறீங்க? நீங்க திறந்து போறது இல்ல. 2026 வரட்டும். திமுக எங்கெங்க வீக்கா இருக்குதோ அங்கெல்லாம் விஜய் இறக்கி விடுவாங்க. நீ எழுதி வச்சுக்க. அப்பயாவது நாங்க சொல்றதை நம்புங்கடா. மீண்டும் ஒரு காணையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.